உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்த மு.க.ஸ்டாலின் அவர்கள், நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்து 4.25 வருஷம் ஆகி போச்சு. ஆனா இன்னமும் கூட அண்ணன் திருமாவர்கள் முன்வைத்த கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி தரவில்லை. இதனுடைய நீட்சி இப்ப எங்க வந்து நிக்குது தெரியுமா? அதிமுகவுடைய ஆட்சியோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமையுடைய ரேஷியோ வந்து அதிகமா இருக்குது. சமூக நீதி மண்ணுதான், பெரியாரியம் பேசுகின்ற மண்ணுதான், தந்தை பெரியாருடைய வழியில் ஆட்சி நடத்துகின்றோம் என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமையினுடைய ரேஷியோ அதிகரிச்சிருக்குது. இன்னைக்கு காலைல ஒரு செய்தியை பார்த்தோன்னே மனசை விட்டு போச்சு. என்னங்கடா இது இப்படிதான் நடந்திருக்குதே. ஆனா இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகள், சில பெரியாரிஸ்ட்லாம் ஒட்டுமொத்தமா சொல்லல, இங்க இருக்கிற சில பெரியாரிஸ்டுகள், இங்க இருக்கிற சில கட்சியை சார்ந்தவர்கள் நேத்து வந்த கட்சி கூட சண்டை போடுறது மட்டும் தான் முக்கியமான வேலையா வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க பட்டேல் சமுதாய மக்கள் மீது சாதிய வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றதே, அதை கேட்போமே. இந்த மாதிரி எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சோ அண்ணன் திருமாவர்கள் என்ன கோரிக்கை வச்சாரு, நான் சொன்ன மாதிரி இந்த பேப்பர்ல பார்த்த செய்தி என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். திருச்சியில் வேலை வாய்ப்பு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர், விடிஎல் ஆபரேட்டர், ஃபிட்டர், ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர், டர்னர், வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. மேற்கண்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒண்ணு கிடையாதுங்க, கடந்த 2011, 2016 இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினால ஏன் ஆட்சியை பிடிக்க முடியல தெரியுமா? 2011 ஈழத்தமிழருடைய அந்த படுகொலை விவகாரம், அதனால திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2016 திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகளை மதிக்கல. அதனால விசிக வந்து வெளியே போனாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே போனாங்க, மதிமுக வெளியே போனாங்க, இதர பின்ன ஜனநாயக அமைப்புகள் வெளியே போனாங்க. அவங்க போய் தனியா மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனாங்க. ஆனா மக்கள் நல கூட்டணினால வெற்றி பெற முடியல, அது உண்மைதான். ஆனா திமுகவுடைய வெற்றியை தடுக்க முடிஞ்சுச்சு. கரெக்டுங்களா? அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டளையில் அமர்ந்திருப்பார்கள். அப்ப திமுகவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சி? இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள். இது ஃபேக்ட். சரி, 2011 வர முடியல, 2016 வர முடியல, 2021 நம்ம வரல வச்சுக்கவேன். திமுக என்ற ஒரு கட்சி தடம் தெரியாமல் அழிந்து விடும் என்ற காரணத்துக்காக தான் மறுபடியும் 2021 இந்த கூட்டணியில ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப 2021 திமுக ஆட்சி அமைத்ததற்கு முக்கியமான காரணமே யாருன்னு பார்த்தோம்னா இந்த கட்சிகள் தாங்க, இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் தான். ஆனா 2021 நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சரை சந்திச்சு ஒரு முக்கியமான கோரிக்கை முன்னாடி வச்சாருங்க. அந்த கோரிக்கையை நம்ம திமுக அரசு நிறைவேற்றி தராதனுடைய நீட்சிகள் தான் இன்னைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் மீது சாதி வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. 2021 அண்ணன் திருமா அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாரு தெரியுமா? அதாவது சாதிய பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிவதற்கு சிறப்பு நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு. சிறப்பு நுண்ணறிவு பிரிவுனா என்ன? இங்க பல டிபார்ட்மெண்ட்லாம் இருப்பாங்க, போலீஸ்லயே வந்து பல டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க தெரியுமா? சோ அந்த மாதிரி ஒரு நுண்ணறிவு பிரிவை வந்து உருவாக்குங்க. சாதி சார்ந்த பிரச்சனையை வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து கண்காணிக்கணும். கண்காணிச்சு சாதிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தடுப்பதற்கு ஒரு டீம் உருவாக்குங்க. அதுக்கு பேர் தான் சிறப்பு நுண்ணறிவு பிரிவு. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணாருன்னா, கடந்த 2021 நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே ஒரு கோரிக்கையை முன்னாடி வச்சார். 4.25 வருஷமாயி போச்சு, இன்னமும் கூட அந்த கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. எப்படி கண்டுக்குருவாங்க? அவங்க கொடுத்த கோரிக்கையை அவங்க மறந்துடுவாங்க. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றேன்னு சொன்னாங்க, ஆனா ஆட்சிக்கு வந்தது பின்பாக ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆணையத்தை வேற போடுறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரியல. சோ அவங்க வச்ச கோரிக்கை, அவங்க முன்னாடி வச்ச வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றுவது கிடையாது. இதுல அண்ணன் திருமாவர்கள் முன்வைத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க. இதனுடைய நீட்சி என்ன ஆயிருக்கு தெரியுமா?
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை விட பட்டியல் சமுதாய மக்கள் மீதான சாதிய வன்கொடுமையோட ரேஷியோ வந்து அதிகமா இருக்குது. ரிப்போர்ட் சொல்லுது பட்டியல் சமுதாய மக்கள் மீதான சாதிய வன்கொடுமை ரேஷியோ அதிகமா இருக்குங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன? அண்ணன் திருமாவளவன் முன்வைத்த அந்த கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றாதோட நீட்சிகள் தான் இன்னைக்கு ரேஷியோ அதிகமா இருக்கு. இல்லாட்டி ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல. தமிழ்நாட்டுல வேற எந்த ஒரு ஜனநாயக கட்சிகளுமே இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கல. அண்ணன் திருமாவளவன் மட்டும் தான் வச்சிருக்காரு. அப்ப அதை நீங்க நிறைவேற்றிருக்கணும்ல. உங்களுடைய வெற்றி தொழிலை தீர்மானித்த கட்சியில விசிகா இல்லைன்னா நீங்க ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? ஆனா அவங்களுடைய கோரிக்கையை நீங்க நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு காலைல ஒரு செய்தியை பார்த்தேங்க. அந்த செய்தியை பார்த்ததுக்கு முன்புதான் இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த வரைக்கும் நான் சொன்ன தரவு எல்லாமே சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது மதுரை மாவட்டத்துல கீரனூர் அப்படின்னு ஒரு கிராமங்க. மேலூர் பக்கத்துல அந்த மேலூர் முருகேசன் அந்த மேலூர் இருக்கு இல்லையா, அந்த மேலூர்ல கீரனூர் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு அடுத்து பூஞ்சுத்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல முத்துராசா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட். இவர் என்ன பண்றாருன்னா பஞ்சமி நிலம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தீவிரமாக களமாடுகின்ற ஒரு நபர். நம்ம வீடியோ புதுசா பாக்குற தோழர்கள் இருந்தீங்கன்னா பஞ்சமி நிலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சமி நிலம் ஒண்ணும் கிடையாது. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல திரமன் ஹீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா ஏறக்குறைய 14 லட்சம் ஏக்கரை கைப்பற்றி பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து ஒப்படைச்சாரு. இந்த பஞ்சம் நிலத்தை வேற எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பயன்படுத்த முடியாது. ஒருவேளை வந்து முறைகேடாக அவங்க வித்திருந்தாலும் கூட பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாற்று சாதிகாரர்களுக்கு இந்த பஞ்சம் நிலத்தை முறைகேடாக விட்டிருந்தாலும் கூட அது எப்பேற்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் சரி, அந்த பஞ்சம் நிலத்தை அந்த சமுதாய மக்களிலிருந்து மீட்டு பட்டியல் சமுதாய மக்களுக்கே கொடுக்கின்ற அதிகாரம் அரசுக்கு இருக்குது. சோ இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் வச்சுதான் திரமன் ஹீர் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கிலேயர் என்ன பண்ணாருன்னா 14 லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து வாங்கி கொடுத்தாரு. யாருக்கு? பட்டியல் சமுதாய மக்களுக்கு. அவங்க விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கிட்டோம், அவங்க எப்படியாச்சும் பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த நிலம் வந்து இப்ப அவங்க கையில வந்து கிடையாது. அதனாலதான் வந்து பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக அந்த பஞ்சமி நிலம் இங்க ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலம் வந்து பஞ்சமி நிலமா அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சு அதனுடைய சர்வே எல்லாம் எடுத்து கொடுத்து கோர்ட்ல போட்டு அந்த மக்களுக்கே நிலத்தை வாங்கி கொடுக்குற வேலையை தான் முத்துராசான்ற வந்து பார்த்துட்டு வராச்சுங்களா. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு நிலத்தை எடுத்துறாருங்க. நிலத்தை எடுத்தோடனே அந்த நிலத்தை ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி வந்த சாதி இந்துக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆத்திரம் அடைகிறாங்க. என்னடா அது என்னுடைய நிலம் போச்சே அப்படின்னு சொல்லி ஆத்திரம் அடைஞ்சு என்ன பண்றாங்க, முத்துராசாவுடைய வீடு தேடி போய் அவருடைய கைகளை வந்து வெட்டுறாங்க. இன்னைக்கு வந்து ஜிஹெச்ல இருக்கிறாரு முத்துராசா அவர்கள். ஜிஹெச்ல இருக்கிறாரு இன்னைக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வேதனை விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பட்டியல் சமுதாய மக்களுடைய நிலம், அந்த நிலத்துல வந்து வேறொருத்தவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அதை தட்டி கேட்டு நீதிமன்றத்துல வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு நீதிமன்றம் என்ன பண்றாங்க, இப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக உத்தரவை வழங்குகின்றது. இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் நிலத்தை அளந்து கொடுக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் கூட அந்த நிலம் நம்மளுடைய கையை விட்டு போகுதே அப்படின்னு சொல்லி ஆத்திரமடைந்த சாதி இந்துக்கள் முத்துராசனுடைய கைகளை வெட்டுறாங்க. கைகள் பயனற்று வந்து கிடக்குது. இப்ப இந்த போட்டோ டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தா எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்ப அண்ணன் திருமாவர்கள் கடந்த 2021 முக்கியமான கோரிக்கை வைக்கிறாரு. சாதி சார்ந்த பிரச்சனைகளை கண்டறிந்து அதை முன்கூட்டியே தடுப்பதற்கு சிறப்பு நுண்ணறிவு பிரிவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள் அதை கண்டு கொள்ள வேண்டும். எப்படிங்க சொல்லுங்க? இது மட்டும் கிடையாது, இன்னொரு கோரிக்கையும் அண்ணன் திருமாவளவன் முன்னாடி வச்சாரு. கடந்த 2011 ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில மருதமுத்து என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தருடைய தலைமையில என்ன பண்றாங்க, ஒரு பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக ஒரு ஆணையம் வந்து அமைக்கிறாங்க. ஆனா அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதோடு சரி, அதுக்கு பின்பாக அந்த ஆணையம் விசாரணை மேற்கொள்ள அது எதுவும் பண்ணவே இல்லை. அப்ப அண்ணன் திருமாவர்கள் 2021 சரி நம்மளுடைய கட்சி நம்ம விருப்பப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, நம்மளோட டிமாண்டை முன்னாடி வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாருன்னா மருதமுத்து தலைமையிலான அந்த ஆணையத்தை மறுபடியும் இயங்க வைக்கணும், பட்டியல் சமுதாய மக்களுடைய அந்த பஞ்சமி நிலங்களை மீட்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த ஆணையத்தை மறுபடியும் ரன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. யார்கிட்ட? நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுகிட்ட. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் மருதமுத்து தலைமையிலான அந்த ஆணையத்தை மறுபடியும் இயங்க வைக்கவில்லை. அண்ணன் திருமாவுடைய கோரிக்கையை ஏற்கவில்லை. 4 வருஷம் கடந்து போச்சு. ஆனா இன்னமும் கூட அந்த திருமாவுடைய கோரிக்கை கண்டு கொள்ளவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். அப்ப இந்த மாதிரி பட்டியல் சமுதாய மக்கள் மீதான இந்த பிரச்சனைகள்ல மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் செயலற்று கிடப்பதன் நீட்சிகள் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து பட்டியல் சமுதாய மக்கள் மீதான சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குங்களா. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டை இயற்றுவேன்றீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இயற்ற மாட்டீங்க. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்ணுவோன்றீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல அதெல்லாம் முடியாது, தனியார்ட்ட நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வரட்டி விடுறீங்க. அப்ப என்னங்க இது? என்ன
அப்ப பட்டியல் சமுதாய மக்கள் பாவம் கிடையாதா? இன்ன வரைக்கும் கூட பட்டியல் சமுதாய மக்களுக்கு சுடுகாட்டுக்கு பாதை கிடையாதுங்க. அதே மாதிரி பட்டியல் சமுதாய மக்களுடைய 5312 கோடி ஆதி திராவிடர் நிதி இருக்கு இல்லையா, அந்த நிதியும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி அனுப்பி விட்டது. அந்த நிதியை கண்காணிப்பதற்கென்று ஒரு ஆதி திராவிட நல குழுன்னு குழு இருக்கும். இது அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல இயங்குச்சு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக அந்த குழு இன்ன வரைக்கும் கூட நியமிக்கப்படவில்லை. விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழு ஒரு குழு வந்து இருக்குது. அந்த குழு வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும். 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டி என்ன பண்ணணும்னா பட்டியல் சமுதாய மக்கள் மீதான நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் திட்டங்களை வகுப்பாங்க. இந்த விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆனா அந்த விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழு கடந்த முறை கூட்டினாங்க, ஆனா இன்னும் கூட்டவே இல்லை. கடந்த முறை கூட்டினாங்க தெரியுமா, அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 3 வருஷம் கூட்டவே இல்லை. 3 வருஷம் கூட்டவே இல்லை. பல சமூக நீதி சிந்தனை கொண்ட மனிதருடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ்களுடைய அந்த அழுத்தத்தின் பேர்ல தான் கடந்த முறையோட கூட்டினாங்க. ஆனா இந்த குழுவை கூட்டி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகி போச்சு. இன்னும் இந்த முறை வந்து குழுவை கூட்டல. அப்ப பட்டியல் சமுதாய மக்கள் மீதான அந்த அக்கறை இருக்கு இல்லையா, அந்த அக்கறை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துல நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா, விசிகா நிறுவன அண்ணன் திருமாவர்கள் போராடி வந்து ஊராட்சி மன்ற பதவிகள்ல வந்து சீட்டு வாங்குறாரு. உங்ககிட்டயே சண்டை போட்டு சீட்டு வாங்குறாரு. ஆனா என்ன பண்றீங்க, விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதி இந்துக்கள் அவங்க போட்டி போட்டு அவங்க வெற்றி பெற்றுக்கிறாங்க. நெல்லிக்குப்பம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நெல்லிக்குப்பம், அதே மாதிரி நெல்லிக்குப்பம் நகர்மன்ற தலைவர் போஸ்டிங்ல வந்து விசிகா ஒதுக்கின போஸ்டிங் அது. அதுல வந்து திமுக காரங்களே போட்டி போட்டு வெற்றி பெற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேமல்லபுரம்னு சொல்லி ஒரு ஏரியா, அதுல வந்து பேரூராட்சி தலைவர் போஸ்டிங், அந்த போஸ்டிங் கூட திமுக சார்ந்தவர்களே போட்டி போட்டு ஜெயிச்சுக்கிறீங்க. இது என்ன சமூக நீதி? அப்ப பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனையில் திராவிட முன்னேற்ற கழகம் நாளுக்கு நாள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கிடையாது, போலியாக பெரியாரியம் பேசுகின்ற திகாவுடைய வீரமணி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருடைய பிரதான வேலை முதற்கொண்டு என்னவாக இருக்கின்றது தெரியுமா? நேத்து வந்து ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம், அந்த தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏதாச்சும் ஒரு போதாமைகளை சுட்டி காட்டினாங்க, வாக்குறுதிகளை சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அந்த வாக்குறுதிகளை ஏன் திமுக செய்யவில்லை என்று கேட்காம மாறாக எப்படியாச்சும் இங்க வந்து திமுகவுடைய போதாமைகளை வந்து சமன் செய்யணும். இது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற பெரியாருடைய முக்கியமான வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமைகள் இருக்கு இல்லையா, அந்த வன்கொடுமைகளை இவங்க எப்படி கண்டுக்கிடுவாங்க? இந்த மாதிரி பல்வேறு வகையான கேள்விகளோட இந்த அரசியல் களத்துல நாமளும் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதனை கூறிக்கொண்டு, வேதனையோடு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.